அப்சரா கிளாசிக். இது வாழ்வின் வசந்தம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியையும் வைத்து ராசிகளின் பலன்களை கணிக்கிறார்கள். இதனால் எதிர்காலத்தில் என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வகையில் ஜோதிடத்தில் செவ்வாய் பகவான் கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படுகிறார். தன்னம்பிக்கை, வீரம், விடாமுயற்சி, வலிமை ஆகியவற்றின் காரணியாக திகழ்ந்து வருகிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒருமுறை தன் இடத்தை மாற்றக்கூடியவர். கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்தார். ஏப்ரல் மாதத்தில் கடகராசிக்குள் நுழைகிறார். இதன் மூலம் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. அது எந்த ராசிகள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் செவ்வாய் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். இதன் காரணத்தால் நீங்கள் பலம்பெரும் நன்மைகளை பெறப்போகிறீர்கள். வெளிநாட்டிற்கு செல்ல இருக்கும் கனவு தற்போது இருந்தால் அது நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். இதுவரை குடும்பத்துடன் நேரம் செலவிட கிடைக்கவில்லை எனின் இந்த காலகட்டம் சாதகமாக அமையும். கன்னிராசிக்காரர்கள் செவ்வாய் கிரகத்தின் சஞ்சாரத்தால் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏற்கனவே ஏதாவது முதலீடு செய்திருந்தால் அதில் பல நன்மைகள் வந்து சேரும். வருமானம் அதிகரித்து நிதிநிலையில் உயர்ந்து செல்வீர்கள். இந்த பெயர்ச்சியின் பின்னர் பழைய கடனிலிருந்து விடுபடுவீர்கள். வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்வு உண்டாகலாம். தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிரகத்தின் சஞ்சாரத்தால் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும். ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களுக்கு சம்பளம் உயரும். இதன் பின்னர் பணத்தை முடிந்தவரை சேமிப்பீர்கள். அதே நேரத்தில் இன்னும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் எதிர்பார்த்த இடத்தில் வேலை கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். எந்த முயற்சியை கையாண்டாலும் அதில் வெற்றி கிடைப்பது நிச்சயம். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.